இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:10 எடுத்து வாசிங்கப்பா. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவர் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு தேவன் ஒரு வாரமாய் நம்மள என்ன பண்றாரு? அலங்கரிச்சுதான் அனுப்புறாரு. ஆனா அமைதலும் அடக்கமும் இல்லாதபடிதான் நம்ம வாழ்க்கை எப்படி ஓடுது? ஏதோ போகுது. எது கேட்டுதான் போறோம், அமைதியா அடக்கமா இருக்கணும்னு. ஆனா அங்க வீட்டுல போனோடனே என்ன ஆயிடுது? எனக்காகவே பிரச்சனைகள் தான் பண்ணி கொண்டிருக்குது. என் அமைதி அடக்கமும் கெடுக்கிறபடி எனக்காகவே என்ன பண்ணி கொண்டிருக்கு? பிரச்சனை இருக்குது. அதனாலதான் ஏசப்பா சொல்லி அனுப்புறாருமா, இந்த உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொண்டு. நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த உலகத்தை ஜெயித்திருக்கேன். உன்னையும் ஜெயிக்க என்ன பண்ணுவேன்? வைப்பேன். ஆனா நீ எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். வருதெல்லாம் அமைதிக்கு இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா ஏசப்பா சொல்லி சொல்லி அனுப்பு. ஏன்னா நம்மளை அலங்கரிக்க விரும்புகிற உலகத்தின் காரியங்கள், குடும்பங்கள் நம்மளை எப்படிதான் போடுது? நீ தான் இந்த குடும்பத்தையே தூக்கி சுமக்கணும். நீ இல்லைன்னா இந்த குடும்பத்தை என்ன பண்ண முடியாது, யாரோ சுமக்க முடியாது. அப்படியே அமர்த்தி 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 என்ன பண்ணிச்சு நம்ம தலையில? குடும்பமும் சரி, சமுதாயமும் சரி, போற வேலை ஸ்தலமும் சரி, நம்மளை எப்படி கட்டி போட்டுச்சு. ஆனா ஏசப்பா நம்மளுக்கு கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். கட்டுகளை அவிழ்த்து மனவாட்டியை நீ எழுந்துடு. எந்த மட்டும் தூசியோட உட்காந்து இருப்ப, குந்தி குந்தி நடப்ப. வருடங்கள் நாட்கள் என்ன பண்ணிடுச்சு? ஓடிச்சு. வருடங்கள் நாட்கள் என்ன பண்ணிடுச்சு? ஓடிச்சு. முந்தாள் நாங்க பார்த்தோம்னா அவர் தகப்பனார் இறந்துட்டார். அதுக்கு முன்னால் நாங்கள் அவர்கிட்ட பேசிட்டு வரோம். 12 மணிக்கு அவர் பாஸ்டர் ஐயாவை பார்த்து, வணக்கம் ஐயா, சூத்திரம் பாஸ்டர் ஐயா. 12:30 மணிக்கு கரெக்டாக 12:30 மணி நரேஷன் போயிட்டு அப்படியே வரும்பொழுது அவர்கிட்ட பேசும், வணக்கம் பாஸ்டர் ஐயா. ஒரு நாள் அவரை பார்த்து என்ன பண்ணுவாங்க? கேள்வி கிண்டல் பண்ணவங்க தான். ஆனால் வணக்கம் பாஸ்டர் ஐயா கையெடுத்து கும்பிட்டு அவரும் பேசல சொல்லிட்டு வராரு. அந்த நாட்கள் எல்லாம் எல்லாரோட எப்படி இருந்தாரா? சமாதானமா பேசி சிரிச்சுட்டு இருந்தா. ஆனா மறுநாள் காலையில அவரால் என்ன பண்ண முடியல? எழுந்திருக்க முடியல. அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளையே. இந்த நாட்களே, இந்த காலத்தை நம்ம எப்படியா படுத்திக்கணும்? பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, விசேஷப்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம சபைக்கு வர்றது, நம்ம நல்ல கிரியினால அலங்கரிக்கிறது எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு சொல்லுங்க? ஒரு நாள் மணவாளன் என்ன பண்ண போறோம்? முகமுகமா பார்க்க போறோம். அதுக்கேற்ற நற்கிரியை நம்ம என்ன பண்ணோம்? அவர் இறந்து போயிருப்பாரு நினைச்சு பார்த்துருப்பாரு. யாருக்கிட்டயாவது ராத்திரி எல்லாம் நல்லா நித்திரியா இருந்திருக்காரு. நடு ஜாமத்துல என்ன ஆயிடுச்சு? நெஞ்சு வலி. யாருமே என்ன பண்ண முடியல, காப்பாத்தவே என்ன பண்ண முடியல. ஆனா தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஜீவனோட வச்சிருக்காரு. ஆனா நம்ம இன்னமும் எப்படிதான் இருக்கிறோம்? அமர்ந்து அமர்ந்து குந்தி குந்தி நம்ம நாட்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? வீணாய் விருதா ஆக்கி கொண்டிருக்கிறோம். அதற்காக நம்மளோட தேவன் என்ன பண்ண? எழுப்ப விரும்ப வரவில்லை. ஒண்ணு நீ உன் வீட்டுல எழுது, இல்ல சபையில எழுது, இல்ல வெளியே போய் என்ன பண்ண? உனக்கு ஆண்டவர் எந்த காரியத்துல உனக்கு முந்துதல் கொடுக்கிறாரு, ஏவுதல் கொடுக்கிறாரு, ஊழியத்தை பத்தி நீ என்ன பண்ணாதுல எழுந்துக்கணும். இல்ல வெளியே போய் செய்ய முடியலன்னா என்ன பண்ண? நீ வீட்டுல இருக்கிறவங்க உன்னை நற்கிரியினால எழுப்பு. முதல்ல உன்னை எழுப்பு. முதல்ல யார எழுப்பு? ஆண்டவர்கிட்ட சொல்லி, என்ன எழுப்பு ஆண்டவரே, எனக்கு அமைதி கொடுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, எனக்கு என்ன பண்ணுங்க? முதல்ல எல்லாத்தையும் என்ன நற்கிரியினால என்ன பண்ணுங்க? அலங்கரிங்க. நம்ம எல்லாரையும் மற்றவங்களை பார்த்து பார்த்து நம்மள என்ன பண்ண வேண்டாம்? பார்க்காத. ஆனா சகரியா நற்கிரியினால எடுத்து வாசிங்கப்பா. லூக்கா எடுங்க. லூக்கா 1 எடுங்கப்பா. 1:5 வாசிங்கப்பா. 6 வாசிங்க. 6 வாசிங்க. 6 வாசிங்க. 6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நேம
பண்ணுச்சு? ஒன்றாய் இருந்தது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தெரிஞ்சு கொண்டிருக்காரான்னு நீ என்ன பண்ணுவோம்? கணவனை நினைச்சுக்கணும். ஒருவேளை கணவனை தெரிஞ்சு கொண்ட ஆண்டவர் மனைவி என்ன பண்ணுவாரு? இணைப்பார். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள் தான், ஆனா கர்த்தரை விட்டு என்ன பண்ணிட்ட? தூரம் போயிட்டேன். ஆனா ஐயா என்ன பண்ணாரு? தெரிஞ்சு கொண்டு சகரியாவை போல உண்மையும் நீதி என்ன பண்ணாரு? ஊழியத்தை கொடுத்து அலங்கரிச்சாரு. நான் முந்தி தெரிஞ்சு கொண்டவன், நான் எப்படி ஆயிட்டேன்? கர்த்தருக்கு முன்பாக பிந்தினவளாய் ஆயிட்டேன். ஆனா அவரை கொண்டு தேவன் என்ன பண்ணாரு? அலங்கரிச்சாரு. நான் முன்னாடி தெரிஞ்சு கொண்டவர் தான். என் மூலியமா சபைக்கு வந்து நிறைய தடவை என்ன பண்ணிருக்கலாம்? அவரு சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தரை விட்டு பிந்தி போனவர். நான் கட்டப்பட்டவளாய் காணப்படும் போது கர்த்தருக்குள்ள அலங்கரிச்சவர் யார்தான்? தேவன் அவர் வச்சிருந்தார் என்ன அலங்கரிக்க. எப்படி சபைக்கு என்ன அவரால் என்ன கொண்டு அவரை வர வச்சாரோ, ஆனா கர்த்தருக்குள்ள வளர்றதுக்கு யார்தான் ஊண்டுகோலா இருந்துச்சு? அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரே ஆவி செயல்பட்டது. அதனால்தான் தேவன் என்ன பண்றாரு? அவர்கள் இருவருக்கும் சாட்சி கொடுக்கிறார். வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நேமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களை என்ன பண்ண நம்ம வாழ்க்கையில வாழ கற்றுக் கொடுக்கணும். அநியாயமாய் நடந்தவர்கள் தான் நம்ம நீதிமான் அல்ல, அநியாயமாய் நடந்தவர்கள். ஆனா கர்த்தருக்குள்ளே வளர வளர நமக்குள்ள நியாயம் இருக்கணும், நீதி இருக்கணும், குற்றம் இல்லாம வாழ என்ன பண்ணோம்? கற்றுக்கொள்ளணும். அதற்காக தான் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில வர. சமாரியா ஸ்திரீ அநேக குற்றம் செய்தவர். அதே போலதான் நம்மளும் குற்றம் இல்லாதவர் யாருமே கிடையாது. நம்ம பாவத்துல என்ன பண்ணிருக்கோம்? கர்ப்பம் தரிச்சிருக்கோம். அதனால நம்மளிடத்துல குற்றம் இல்லை. நான் என் இடத்துல குற்றம் இல்லைன்னு சொன்னா நான் எப்படிப்பட்டவளாயிடுவேன்? என்னை நானே வஞ்சிக்கப்படுகலாமா? ஆனா கர்த்தர் என்னிடத்தில் வர வர நியாயத்தை எதிர்பார்க்கிறாரு, நீதியை எதிர்பார்க்கிறாரு, குற்றம் இல்லாமல் வாழ சொல்றாரு. எல்லாம் இருந்துதான். ஆனா கர்த்தர் வர வர கர்த்தரிட்ட சகல கற்பனைகளும் நேமங்களையும் பார்க்கும் போது, அவர் இந்த சத்திய வேதத்துல நம்ம கண்ணை திறந்து பார்க்கும் போது அது நம்மளுக்கு வெளிச்சமா மாறும். அது நம்ம அறியாத எட்டாதமான காரியங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணாது? அறிவிக்கும். சகரியா எடுங்கப்பா, அது வாசிங்க. இது எத்தனை? 64 வாசிங்கப்பா. அவர்கள் கர்த்தரிட்ட கட்டளைகளை எல்லா நியமங்களை கை கொண்ட போதிலும் ஒரே ஒரு தவறு செய்து விட்டான். கர்த்தருடைய வார்த்தை அவன் என்ன பண்ணல? விசுவாசிக்க. ஏன்னா அவன் சூழ்நிலை அந்த மாதிரி. அவன் சூழ்நிலை நிமித்தமாய் கர்த்தரிட்ட வார்த்தை என்ன பண்ணல? கர்த்தர் அவனுக்காக நற்செய்தி அனுப்புறாரு. அவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவன் சூழ்நிலை எப்படியா இருக்கு? உன் சூழ்நிலையை பார்த்து நீ கர்த்தருடைய வார்த்தையை நம்பாத. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். உன் சூழ்நிலையை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை அற்பமா எண்ணாத அப்படின்னு சமாரியா ஸ்திரீ நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம பேசியே இருக்க முடியாது. அப்படி மரியா நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு உலக ரட்சகரை பெற்ற தாயார் மேன்மை அடைஞ்சே இருக்க முடியாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்ம கிட்ட வரும்போது இது இப்படி ஆகும், இது சூழ்நிலை, நீ அப்படியே தான் இருக்கு, எழும்பவே மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் எனக்கு ஆக கடவுதன் மரியா சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தமாய், மரியாதை ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, உமக்கு நான் அடிமை, உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் எனக்கு என்ன பண்ண ஆக கடவுது. அந்த ஒரு வார்த்தை இன்றை வரைக்கும் உலக ரட்சகர் என்றைக்கு அந்த மரியா தன்னை வார்த்தைக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாங்களோ இன்றைக்கும் பேசப்படுகிறது. இன்னைக்கு வார்த்தை வந்த உடனே நம்ம என்ன பண்றத ஏற்றுக்கொள்வதில்லை. இது சூழல். கர்த்தருடைய வார்த்தை. அவன் செத்து போயிருக்கான், செத்து போயிருக்கான், செத்து போனவன உயிரோடு எழுப்புவாருன்னு உலக ஜனம் நம்பி இருக்குமா? ஆனா அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அதனாலதான் அந்த வார்த்தை ஜீவனாய் போய் மரித்து போன அவனை உயிரோடு கூட எழுப்பினது. இன்னைக்கு நான் மரிச்சிருக்கிறேன், என் சூழ்நிலை, உன் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணாத. அவர் அமைதியா இருந்தா அமைதியா இரு. அலங்கரினா என்ன பண்ண? நற்கிரியினால அலங்கரி. அவன் கட்டுகள் அத்தனை நாள் சிக்ஷிக்கப்படுறான். ஒரு ஆண்டு காலமாய் தேவன் என்ன பண்றான்? அவனை ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை. தேவ பிள்ளையே, அவர்கள் இருவருக்குள்ள ஒரு மனமாய் இருந்து
கர்த்தரை நோக்கி என்ன பண்ணிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் அவன் கட்டுகள் உடனே அவிழ்த்த உடனே அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறது எப்படி தெரியுமா? கர்த்தருடைய சிக்ஷை அவன் என்ன பண்ணல, எடுத்து வாசிங்க. எபேசியர் எடுங்கப்பா, எபேசியர் 12:5 வாசிங்க. 1 ஆண்டு காலமாய் கட்டப்பட்டிருக்கான், யாருகிட்ட பேச முடியாதபடிக்கு. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நான் ஆசாரியன் அல்லவா, நான் ஊழியக்காரன் அல்லவா? எத்தனையோ பேர் என்னுடைய வார்த்தைக்கு கனம் பண்ணியிருப்பாங்க. அந்த வார்த்தையை பேச முடியாதபடிக்கு என்னை எப்படி ஆக்கிட்டீங்க, ஊமையா ஆக்கிட்டீங்களேன்ட்டு ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல ஆண்டவரை பார்த்து கேட்கல. அந்த 1 ஆண்டு காலமா தேவனுக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொண்டான், கர்த்தருடைய வார்த்தையை நம்பாதபடினால எவ்வளவு பாடுகள் அனுபவிச்சிருப்பான் தெரியுமா? கர்த்தருக்குள்ளே அவன் வளர தேவன் உதவி செஞ்சதுனால எடுத்துட்டீங்களாப்பா, வாசிங்கப்பா. அன்றியும் என் மகனே, என் மகளே, கர்த்தருடைய சிட்சையை இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வாரம் ஒவ்வொரு நாட்களும் நம்மளுக்கு நேரம் என்ன பண்ணி கொண்டே இருக்குது, வந்து கொண்டேதான் இருக்குது. அது நம்ம வாழ்க்கையில இந்நேரம் கடைபிடிச்சிருந்தா நம்ம தான் பெரிய ஊழியக்காரங்களை என்ன பண்ணிருப்போம், ஆயிருக்க மாட்டோமா? கர்த்தருடைய வார்த்தை அற்பமா நினைக்கிறோம், அசட்டை பண்றோம். சொல்றேன், நான் உன்னை இங்க இருந்து சொல்லி அனுப்புறேன், ஆனா நீ என் வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு நீ போய் வேற ஒண்ணு என்ன பண்ற, செய்யற. அதனாலதான் இன்னும் நம்மளுடைய ஊழியத்தின் நாட்களை நம்மளால என்ன பண்ணவே முடியல, எழுப்பி பிரகாசிக்கவே முடியல. இங்க எல்லாம் அலங்காரமா வரும்போது வார்த்தை வரும்போது எனக்கு எப்படிதான் இருக்கு, நான் அப்படிதான் நடக்கணும், நான் அமைதியா இருக்கணும், இனிமே பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது, இனிமே நான் எதுவுமே பண்ணக்கூடாது, என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். நானு அதை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா படியை விட்டு இறங்குற உடனே அதை நான் எப்படி நினைக்கிறேன்னா, வாசிங்கப்பா. அன்றியும் என் மகனே, மகளே, அன்றியும் என் மகனே, என் மகளே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. ஏதாவது கூப்பிட்டு சொன்னா, ஏமா இப்படி பண்ணாத, இப்படி செய்யாத, நம்மளுக்கு என்னவாயிடும், சோர்வாயிடும். அப்புறம் நீங்க சொல்லும் போது ஒருத்தவங்க கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஊழியக்காரன் மூலியமா வருதுன்னா, அது நீ கேட்கும் போது எப்படி இருக்கணும் வார்த்தை, என்ன ஆண்டவர் சிட்சிக்கிறார், என்ன ஆண்டவர் என்ன பண்றாரு, சிட்சிக்கிறார், கடிந்து கொள்றாரு. அதை என்ன பண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. முதல்ல நாளைக்கு நம்ம யாருக்கா சொல்லும் போது அவங்க என்ன ஆயிடுவாங்க தெரியுமா, அவங்க எப்படி ஆயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. நம்ம கடிந்து கொள்றது என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்க ரொம்ப ஒழுகுமா, இவங்க எப்படி இருந்தாங்க நம்மளுக்கு தெரியாதா, நாங்க எப்படி இருந்தோம் ஆண்டவருக்கு என்ன பண்ண நல்லா தெரியும். இந்த பைபிள் எடுக்கலைன்னா நம்மளுக்கு நல்லது கெட்டதுன்னு ஏதாவது தெரியுமா? இந்த பைபிள் எடுக்காத போது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்திருக்கீங்களா, எப்படி இருந்திருக்கோன்னு? இந்த பைபிள் எடுத்ததுனால தான் நான் பெற்ற நன்மை என்ன பண்ண வச்சவங்களும் பெற்றுக்கொள்ளணும், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம். ஆனா நம்மளுக்கு கர்த்தருடைய சமூகத்துல இருந்து ஒரு வார்த்தை வந்தா அது எனக்கு எப்படி ஆயிட்டா, அவங்க என்னதான் பேசுறாங்க, அவங்க யாரதான் பேசுறாங்க, என்னதான் சொல்றாங்க, அந்த வார்த்தை என்னதான் கரெக்டா என்கிட்டதான் வருது. நீ அற்பமா என்ன அசட்டை பண்ணாத கர்த்தருடைய வார்த்தை, ஏன்னா அவர் உன்னை உருவாக்க விரும்புகிறபடினால உன்னை சிட்சிக்கிறார். நம்ம யாருக்காவது ஒரு அட்வைஸ் பண்ணனா அவங்க கெட்டு போறதுக்கா சொல்லுவாங்க, சொல்லுங்க. அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. உலகத்திலேயே அட்வைஸ் கொடுக்கறது என்னது, மற்றவங்க உட்கார வச்சு அட்வைஸ் கொடுக்கறது ஈஸி. அது பிரகாரம் நடக்கிறது இருக்கு தெரியுமா? அதனால ஏசப்பா அட்வைஸ் கொடுக்கல, எப்படி வந்தாரு, செய்து காட்டுகிறவரா வந்தாரு. எல்லாரும் அட்வைஸ் கொடுப்பாங்க, ஆனா தேவன் நம்மளுக்கு முன்மாதிரியாய் நடந்து காட்ட வந்தார். மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது ஈஸி, ஆனா அது நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது அது எப்படி ஆயிடுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் முன்மாதிரியே நம்மளை நடக்க வச்சார். வாசிங்கப்பா. அன்றியும் என் மகனே, என் மகளே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஏசப்பா
ஏசப்பா என்கிட்ட எப்படியா இருக்கணும்? அன்பா இருக்கணும். நான் செய்யற ஜபத்தெல்லாம் என்ன பண்ணோம்? மறக்காம கேட்கணும். என் விண்ணப்பத்திற்கெல்லாம் அவர் என்ன பண்ணோம்? உட்காந்து என் பக்கத்துலயே உட்காந்து என்ன பண்ணோம்? செவி கொடுக்கணும். ஆனா என் வாய் என்ன பண்ணும்? என்னாரும் என் வாய் என்ன பண்ணும்? அவர் என் இடத்துல எப்படியா இருக்கணுமா? வாசிக்க அந்த வார்த்தை வாசிக்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. பாருங்க, ஏசப்பா அன்பா இருக்கணும்னா அவர் திட்டுவாரு. ஏசப்பா அன்பா இருக்கணும்னா என்ன பண்ணுவாரு? ஏன்னா அவர் குயவனுங்க. அவர் குயவன். குயவன் கையில களிமண் கிடைச்சதுன்னா சும்மா இஷ்டத்துக்கு போட்டு மெரிச்சு ஒரு பாத்திரமா என்ன பண்ண மாட்டாரு? உருவாக்க மாட்டாரு. அதை உடைப்பார். அதை உடைப்பார். அதை உருவாக்குற வரைக்கும் அதை என்ன பண்ணுவாரு? மிதிப்பாரு, பிசைவாரு. ஒரு கல் இருந்தா பாதி உருவாக்கிடுவீங்க. கை சப்போஸ் கல் ஏதாவது தட்டுப்பட்டுச்சுன்னா அதை என்ன பண்ணுவாரு? மறுபடியும் போட்டு அப்படி அப்ப என்ன சொல்லக்கூடாது? வலிக்குதாண்டவர உங்க கடிந்து கொள்ளுதல் எனக்கு எப்படியா இருக்கு? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்மளை உருவாக்க விரும்புகிறார் தேவனுடைய. சொற்ப சனமா இருந்தாலும் ஒருத்தராவது எனக்காக உண்மையாய் ஓடி வர மாட்டாங்களா? உலகத்துல அவ்வளோ பெண்கள் இருந்த போது ஆண்டவர் சமாரியா ஸ்திரீயையும் மரியாதையும் தேடி வந்தார். மரியாதை தேடி வந்தார். இன்னைக்கு நம்மளையும் தேடி வந்திருக்கிற ஏசப்பா. ஆனா நம்மளுடைய காரியம் எப்படி தெரியுமா? அவருடைய வார்த்தை அன்பு வேணும். ஆண்டவருடைய அன்பு வேணும். ஆண்டவருடைய அரவணைப்பு வேணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவர் கையால என் கண்ணீர் என்ன பண்ணும்? தொடக்கணும். நான் கூப்பிட்டா உடனே என்ன பண்ண வந்துடணும். அதெல்லாம் இருக்குது. ஆனா கடிந்து கொள்ளுதல் வரும்போது அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. ஏன்னா சோர்ந்து போயிடுறோமா? ஆவி இல்லாதவன் என்ன பண்ணுவான்? சோர்ந்து போவான். ஆனா சகரியா தன்னை ஆவியினாலே அலங்கரித்துக் கொள்கிறவனாய் இருவருக்குள்ள அந்த ஒரு மனமாய் இருந்தபடியினால அங்க எலிசபெத் என்ன பண்ணிருப்பாங்க? கூட இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? பேர் வைக்க போறாங்க. உடனே அவன் பரிசுத்த ஆவியினால நிறைந்தவனாய் தீர்க்க தரிசனம் உரைத்தது. எப்படி தெரியுமா? கர்த்தருடைய சுற்றி அவன் என்ன பண்ணல? அற்பமா என்னால வாசிங்கப்பா. அன்றியும் என் மகனே, என் மகளே, கர்த்தருடைய சிற்றை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தான் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் மகளையும் அவர் மன்னிக்கிறார் தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏசப்பா மன்னிக்கிறவரு 7 இல்ல எத்தனை தடவை மன்னிப்பாரு? என் சகோதரனே எத்தனை தடவை மன்னிக்க சொல்லிக்கிறாரு? 70 தடவை என்ன பண்ணிக்க சொல்லுகிறாரு? மன்னிக்க சொல்லிக்கிறார். அவரு என்ன பண்ணுவாரு? 7000 முறை மன்னிப்பாரு, தண்டிப்பாரு. கேள்விப்பட்டது இல்லைல்ல? கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கேள்விப்பட்டீங்க? ஆண்டவருடைய வார்த்தை தானே இது. அவர் என்ன பண்ணுவார்? வாசிங்கப்பா. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் மகளையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல என்ன பண்ணுங்க? பிள்ளைகளுக்கு என்ன பண்ற? என்ன பண்ற? பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லினே. நம்மளுக்கு யார் சொல்லுவா? அது பெருசா என்ன சொல்லும்? முதல்ல ஒழுங்கா இரு. சொல்லுமா சொல்லல? முதல்ல நீ என்ன பண்ணு? வீட்டுல சண்டை சர்ச்சுக்கு போடாத, சர்ச்சுக்கு போற, சமாதானமா இரு. எஸ்தருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியாயமா அநியாயமான்னு ஒரு டாபிக் எடுத்துருந்தோம். அப்ப யாராவது அநியாயமா பேசினா அது என்ன பண்ணும்? சொல்லும். அப்பவே அது நடந்து ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும். அநியாயமா பேசாத, அநியாயமா என்ன பண்ணாத, செய்யாத. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நம்ம நன்மையான ஈவுகளை சொல்லி கொடுக்கணும். நம்மளுக்கு என்ன இருக்கணும்? நம்மளுக்குள்ள இருக்கணும். என்ன இருக்கணும்? நன்மையான ஈவுகள் நம்ம கிட்ட இருந்தாதான் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியும்? சொல்லி கொடுக்க முடியும். அப்போ நற்கிரியினால யாரும் அலங்கரிக்கணும்? முதல்ல நான் அலங்கரிக்கணும். நீ போயிட்டு என்ன பண்ணு? என்ன சொல்றேன் நானு? இந்த ஊர் விட்டுருங்க. நீ போய் நுங்க பக்கத்துல போய் அலங்கரி, போய் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்து,
நீ போய் சேத்பட்டில் போய் ஒரு கூட்டு நம்ம வீட்டுலம்மா நம்ம வீட்டுல நம்ம நடக்க என்ன பண்ணோம்? காத்து கொல்லணும். நம்ம சபையில நம்ம என்ன பண்ணணும்? நீ பக்கத்து தெருலாம் போவாத. என் சபையில என் மணவாளனுக்கு நேரம் இது வரைக்கும் என்னை அலங்கரித்த என் மணவாளனுக்கு நான் எப்படியா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். நான் நற்கிரியினால என்னை காண்பிக்கணும். நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் கர்த்தருடைய சிட்சை உங்க மீது வரும். சோர்ந்து போயிடும். கர்த்தர் சிட்சிக்கும் போது நம்ம எப்படி ஆயிடும்? சொல்ல தேவையில்ல, எதிரியே காமிச்சிடும். மூஞ்சி இருக்கு பாருங்க, அந்த மூஞ்சி என்ன பண்ணும்? யாக்கோபு கேட்பாரு, உங்க அப்பா மூஞ்சி நேத்து இருந்த மூஞ்சி மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணல? எல்லாம் ஒரே மூஞ்சிதான். ஆனா அந்த முக பாவனைகள் எப்படி தெரியுமா? கரெக்டா அவங்க என்னதான் சொல்றாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. என்னம்மா நீ கர்த்தருடைய சிட்சை அற்பமா என்னாத தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பது போல சொல்லி கொடுக்கிறாரு. நீ அதை என்ன பண்ணிடுறியா? மறந்து போயிடுறியா? நீ அன்பா இருக்கணும்னு நினைக்கிற அவர் கடிந்து கொள்வார், தண்டிப்பார். உனக்கு அன்பு வேணானா நீ 10ல் 1 வந்து உக்காந்துட்டு போ. இஸ்ரவேல் ஜனங்களை சொல்ற, நீ எல்லாரும் எப்படிதான் வர? இஸ்ரவேல்ல இருந்து வரும்போது, அடிமைத்தனத்துல இருந்து உன்னை இட்டுட்டு வரும்போது நான் எல்லாரையும் எப்படியா கூட்டிட்டு வரேன்? எகிப்துல இருந்து கூட்டிட்டு வரும்போது எப்படி கூட்டிட்டு வரேன்? உங்களை எப்படி கூட்டிட்டு வரேன்? அடிமையா கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரா? என்னுடைய ஊழியக்காரனா கூட்டிட்டு வரேன், ஊழியக்காரைய கூட்டிட்டு வரேன்றாரு. அந்த செவிகளை ஒன்னாவது கேட்டுச்சா? அதுக்கு செவிகள்லாம் எது வந்து சொல்ல? தின்றது, குடிக்கிறது, போறது, அப்புறம் என்ன? காடை, கௌதாரி, இதுலதான் மண்ணா, இப்படிதான் அதுங்க போச்சே தவிர ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவங்க காதுல ஒண்ணு கூட என்ன பண்ணல? உள்ள யாருமே போலங்க. யாருமே என்ன பண்ணல? கானானுக்குள்ள போல. அந்த வார்த்தை அற்பமா எண்ணிட்டாங்க. அவர் சிட்சிக்கும் போதெல்லாம் அவர் அற்புதங்களை எல்லாம் கடிந்து கொள்ளுதெல்லாம் அற்பமா எண்ணிட்டாங்க. அதனால ஒருவரும் கானானுக்குள்ள போல, ஒருவரும் போல. மோசே கூட போல. அவர்களால யாரும் போல? வழி நடத்தினா மோசே கூட என்ன பண்ணல? போல. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம விழுந்து ஆண்டவர் தெரியுமா? நம்ம பரலோகத்துக்கு போகாதபடிக்கு அவர் கதவுகள் நம்மளுக்காக என்ன பண்ண எப்பவுமே தொடர்ந்து இருக்கணும். அதற்காக தான் கர்த்தருடைய சிட்சை என்ன பண்ணக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. நான் அற்பமா எண்ணல, நான் அற்பமா எண்ணலையே. நான் எனக்கு வந்தா கூட, ஆனா அந்த மூஞ்சி இருக்கு பாருங்க, அந்த மூஞ்சி முகம் பாவனே என்ன பண்ண நம்மளுக்கு? என்னடா கர்த்தர் சொல்றாரு சொல்றோம். நீ ஆசீர்வாதமா இருக்கும்போது எப்படி இருக்கு? 32 பல்லம் வெளிய தெரியுது. நீ தப்பு செய்யற, பண்ணக்கூடாது, இது கர்த்தருடைய வழிக்கு உங்க நேரம் என்ன பண்ணாது, நடத்தாது அப்படின்னு சொன்னா பண்றோம். நம்ம அதை என்ன பண்றோம்? நம்மளால ஏத்துக்க முடியல. அப்ப அதை நம்ம என்ன பண்றோமா? அற்பமா என்றோமா? நம்ம இருதயத்துல ஆவிக்குரிய பலன் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்றோமா? அதை சோர்ந்து போறோமா? இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்மளும் என்ன பண்றோம்? ஒரு வார்த்தைக்கு அசட்ட பண்றோம். வாசிங்கப்பா, அந்த வசனம் வாசிங்கப்பா. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக்கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். நம்மள தாம் சேர்த்துக்கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டையா எண்ணக்கூடாது. நம்ம அப்பா அம்மா நம்மளெல்லாம் கண்டிக்கலன்னு நம்ம ஒழுக்கமா இருந்திருக்க முடியுமா? எங்க அப்பான்னா எங்களுக்கு என்ன பயம்? பேய் பயம். என்ன பயம்? அவ்வளவு பயப்படும் எங்க அப்பாவுக்கு. ஆனா அது எங்க வாழ்க்கையில எப்படியா தெரியுமா இருந்துச்சு? ஒரு காலகட்டத்துல ஒழுக்கமா நடத்துச்சு. எப்படியா நடத்துச்சு?
ஒரு மனசு கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் அது எங்களை எப்படி நடந்துச்சு, ஒழுக்கமா நடந்துச்சு. அது ஏசப்பா சொல்ற, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல நான் சிச்சிக்கிறேன். ரொம்ப அடிப்போமா பிள்ளைகளை? மற்றவங்க போல அடிப்போம். நம்ம பிள்ளைகளை நம்ம தப்பு செஞ்சு அடிக்கிறோம். மோங்கி வந்தா கூட கை எப்படி ஆயிடும்? ஸ்லோவா ஆயிடுமா இல்லையா? இல்ல போட்டு மூஞ்சில குத்து அடி கிடின்னு அடிப்போம். வருவோம் அடிக்கிறதுக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு கோபத்துல வருவோம். ஆனா எப்படி போயிடும் கையை? நேசிக்கிற பிள்ளைகள் மீது சொல்றேன், கோபமா இருக்கிற பிள்ளைகள் மீது சொல்றேன், நேசிக்கிற பிள்ளைகள் மீது சொல்றேன். ஓங்கி வந்தா கூட அப்படியே கண்டிக்கிற மாதிரி கண்டிப்போம். ஆனா எப்படி ஆயிடும்? அதுக்கு நம்ம அடிக்காதே இருந்திருக்கோம். ஏசப்பாட்டு சொல்ற, தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல என்ன பண்றாரா? சிக்ஷைகளை வாசிங்கப்பா அந்த வசனத்தை. நீங்க சிக்ஷையை சகிக்க முடியல. இன்னைக்கு எதையுமே என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில சொல்லுது, அமைதியா இரு, அடக்கமா இரு, நீ நல்ல கிரியினால உன்னை அலங்கரிச்சிக்கன்னா அந்த வார்த்தையினால என்ன பண்ண முடியல, சகிச்சுக்க. சிக்ஷைய சகிச்சுக்க முடியல. எனக்கு என்ன தெரியும், என் கூட வந்து ஒரு நாள் வாழ்ந்தா தெரியும். என் வீட்டுல வந்து சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்களா? ஆண்டவரே என்ன சந்தோஷமா வச்சிருக்கீங்களே. அன்னைக்கு யாரை மறந்துடுறோம்? ஏசப்பா மறந்துடுறோம், விட்டா சர்ச்சை மறந்துடுறோம். அப்புறம் என்ன பண்ணிடுறோம்? எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். அப்போ சாத்தா என்ன பண்ற? சோதிக்கும்படி சில சிக்ஷைகளை அனுப்புறா. மறுபடியும் நம்ம இது எப்படி ஆயிடுது? சோர்வாயிடுது. பரிசுத்த ஆவி உன் இடத்தில் வரும்போது அது உனக்கு பலனை தரும். எல்லா சத்துருக்கிரியும் உன்னை பார்த்து என்ன பண்ணும்? ஓனா பரிசுத்த ஆவியை கொடுத்தோன்னே என்ன பண்ற? மூடி போட்டு அப்படி இருப்பா. பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்க நற்கிரியனால் அலங்கரிப்பார். உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த காரியமா வந்தாலும் அதை தேவன் என்ன பண்ணுவார்? முறியடித்து போடுவார். அப்படிதான் சகேரியா கட்டுகளை அவிழ்த்த உடனே அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறான். அந்த ஒரு ஆண்டு காலமாய் கர்த்தருக்குள்ளே தன்னை அலங்கரித்துக் கொண்டவன். அவருடைய சிக்ஷை ஒரு நாள் அவன் அற்பமா எண்ணல, அவன் சகிக்கிறவனாய் மாறி போனான். வாசிங்கப்பா அந்த வசனத்தை. நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவனுக்கு நம்ம புத்திரனா இருக்கணும்னா அவர் சிக்ஷை என்ன பண்ண? நம்ம சகிக்கிறீங்களா? சகிக்கணும்னா என்ன தெரியுமா? சகிப்புனா சொல்லுங்க, ஒரு 2-3 பேர் சொல்லுங்க. சகிப்புனா சகிப்பு, ஏற்றுக்கொள்வது, சகிப்பு. நம்ம வாயை மூடிட்டு இருப்போம் சர்ச்சைக்கு போறோம்ட்டு. அப்பதான் பிசாசு நம்ம எதிர்க்கு என்ன பண்ண? வாயை கலர்ற மாதிரி. நம்ம வாயாடும் போதெல்லாம் அது நம்மளுக்கு அடங்கி இருக்கும். நம்ம வாயை அப்படி க்ளோஸ் பண்ண உடனே அது என்ன பண்ண? இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அப்போ நம்ம சகிக்கணும். ஆண்டவரே 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 எனக்கு சகிக்கிறதுனா இதுதான் என்ன? சகிக்கணும். பொறுமை கூட அது செட் ஆகாது. பொறுமை அமைதியில என்ன ஆயிடுச்சு? அமைதியா இருக்கும்போது என்ன படம்? ஒரு சின்ன இதுவானா கூட புயலா மாறிட சொல்லுவாங்கல்ல. சகிக்கிறது ஏசப்பா நம்மள சகிச்சார். பாவத்திலையும் சாபத்திலையும் இருந்து நம்ம அநியாயமா அவருக்கு விரோதமா செய்ய இன்னைக்கு புத்திரராய் நம்மள மாற்ற என்ன பண்றாரு? சகிக்க கற்றுக்கொள்ளுங்க. எதையும் தாழ்ந்தும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம எடுத்தோன்னு ஏசப்பாக்குள்ள வராத போது எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அடங்கி இருக்கும், பயப்படும். ஆனா ஏசப்பாக்குள்ள வந்த பிறகு நம்ம எப்படி ஆயிடுவோம்? எப்படி ஆயிடுவோம்? நம்ம அது பேசும். அது வரைக்கும் வாரியத்தம் இருக்காது. நம்மள பார்த்த உடனே அதுக்கு என்ன ஆயிடும்? சர்ச்சைக்கு போயிட்டு வந்தோடனே அது பேசும். அப்ப நம்ம என்ன பண்ண? நம்ம சகிக்கணும். சகித்தா நம்ம யாருக்கு புத்திரரா இருப்போமா? வாசிங்கப்பா. நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷையை எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடைக்காது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல்
கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய சிக்ஷை நம்ம அர்த்தமா நீங்க மூஞ்சி மாறினா கூட பரவாயில்ல, நான் சொல்லிட்டு போறதை நான் என்ன பண்றேன் சொல்லிட்டு போறேன். ஏன்னா நான் வேசி பிள்ளையை மாறக்கூடாது. நான் உலகத்துல இருக்கும்போது எப்படிதான் இருந்தேன், வேசி பிள்ளைகளா காணப்பட்டேன். இன்னைக்கு என்னை சிக்ஷித்த கர்த்தர், என்னை கடிந்து கொண்டு கர்த்தர் உங்களை என்ன பண்ண கொண்டு சொல்றாரு, கடிந்து கொண்டு நடத்து. கடி மூஞ்சி மாறினாலும் சரி, முகரம் மாறினாலும் சரி, நீ என்ன பண்ண கடிந்து கொண்டு நடத்து. ஒரு பிள்ளை உங்ககிட்ட தவறி வருதுன்னா நீ என்ன பண்ணாத, நல் வழியில நடத்தணும். அதுக்குதான் தேவன் உன்னை புத்திரனாய் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. நீங்க எப்படி இருந்தீங்க முன்னாடி தெரியுமா? இந்த பைபிளை எடுக்கிறீங்களே, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியுமா? இந்த பைபிளை எடுத்ததுனால என்ன போல மாறு என்ன பண்ற சொல்ற. இந்த பைபிளை எடுக்கலன்னா அது கூட சொல்ல மாட்டேன். நீ எப்படி இருந்தா எனக்குண்ணா, நீ வேசி பிள்ளையா இருந்தான்னா சத்துரு பிள்ளையா இருந்தா எனக்குண்ணா. ஆனா என்ன வேசியின் பிள்ளையிலிருந்து அவருக்கு பிள்ளையாய் மாற்றினார் தெய்வம். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வந்திருக்கோம். உன்கிட்ட ஒரு பிள்ளை தவறி வருதா, தவறி போய் வருதா, அது என்ன பண்ண, நீ சிக்ஷித்து கர்த்தருடைய வழியில நடத்தணும். அதற்காக தான் தேவன் உங்களை என்னைய புத்திரன் என்று தைரியமாய் சொல்லுகிறார். நீங்க சிக்ஷை ஏத்துக்கலாம்னு வச்சுக்கோ, நம்ம இன்னும் வேசியின் பிள்ளையா தான் இருக்கிறோம், வேசியின் பிள்ளையா தான் இருக்கிறோம். அப்போ நம்ம கர்த்தருடைய சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே உமக்காக யாவை என்ன பண்றேன் நானு சகிப்பாண்டவரே, இதெல்லாம் சகிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே உம்மிடத்தில் வரும்போது நான் பலன் அடைவேன் என்று சொல்லிருக்கீங்க. எனக்கு பலன் கொடுங்க, இதெல்லாம் சகிக்கிற அளவுக்கு பேசட்டும். இப்ப என்னை பத்தி என் குடும்பத்துல எல்லாருக்கும் என்ன பண்ணோம் தெரியும். இப்ப நான் போயிட்டு திடீர்னு ஊழியக்காரன் ஆயிட்டு நீ இதெல்லாம் பண்ணாத, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இருந்தவர் தான் ஒரு காலகட்டத்துல வேசியின் பிள்ளையா என்ன பண்ண இருந்தவர் தான். ஆனா இன்றைக்கு ஆண்டவரோட பிள்ளையாய் மாறின பிறகு இந்த சத்திய வேதனை என்ன பண்ணுது, வேசித்தனத்தில் இருந்த அவருடைய புத்திரனாய் என்ன மாற்ற என்ன பண்ணுது, விரும்புறபடி. அதற்கு நான் என்ன பண்ணணும், இடம் கொடுக்கணும். அப்போ நான் கர்த்தருடைய சிக்ஷை அற்பமா என்ன பண்ண என்னல, நான் அவருக்கு கீழ்ப்படிந்து நடத்துகிற மரியாதை போல அந்த வார்த்தை பிரகாரம் எனக்கு ஆக கடவுள் என்ன பண்ற வார்த்தைக்கு நானு இடம் கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க என்னை பத்தி, நான் போய் சொன்னேன் எது வேணாலும் சொல்லிட்டோம். யாக்கோபா அப்படியெல்லாம் பார்க்கல, போறான் நீட்டா, நான் கிளம்புறேன்ப்பா. அவர் மூஞ்சி என்ன ஆயிடுச்சு, உன் மூஞ்சி மாறினா எனக்கு என்ன, மாறலன்னா எனக்கு என்ன. இந்த பைபிளை எடுக்கிறதுனாலதான் என்ன பண்றோம், மற்றவங்களுக்கு நல்வழிய சொல்றோம். பேசியா போக கூடாது. இந்த பைபிள் எங்களை என்ன பண்ணுச்சு, மாத்துச்சு, எங்களை உருவாக்குச்சு. தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல எங்களை என்ன பண்ணுது, ஒரு காலகட்டத்தில் நொந்து கண்ணீரோடு வரும்போது எங்களை அரவணைச்சுது, எங்களை ஆறுதல்படுத்துச்சு, எங்கள் காயங்களை கட்டுச்சு இந்த வார்த்தை. ஆனா கர்த்தருக்குள்ள வளர 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 என்னை கடிந்து கொள்ளுது, இன்னைக்கு கடிந்து கொள்ளுது. பிள்ளைகள் சிறு வயதுல இருக்கும்போது நம்ம எப்படி பண்ணுவோம், அரவணைப்பா இருப்போம். ஒரு தப்பு செஞ்சா கூட நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிக்க. எனக்கு சின்ன குழந்தை அதுவே பெருசாய் செய்யும் போது என்ன பண்ணுவான், ஐயா அது கோயில் நான் சொல்லுவோம் போட்டு என்ன பண்ணுவோம், வளசுன்னு என்ன பண்ணுவோம், வளச மாட்டோமா. அது அன்பா பிள்ளையா கூட இருக்கட்டும், தப்பு செஞ்சா என்ன பண்ணுவோம் பெருசான. அது போலதான் நம்ம கிட்ட வரும்போது, ஆரம்பத்துல வரும்போது வார்த்தை நம்ம அரவணைக்கும், கடிந்து கொள்ளாது, அன்பு காட்டும், என் காயங்களை கட்டும், என்னை ஆட்சி தேர்ச்சி நிக்க வைக்கும். ஆனா வளர வளர நாட்கள் ஆவாது, என்னை கடிந்து கொள்ளும், அது என்னை தண்டிக்கும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சிக்ஷிக்கிறது போல அது என்னை சிக்ஷிக்கும். அந்த கடிந்து கொள்வதை நம்ம சகித்து கொள்ளும் போது நீங்களும் நானும் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாறுவோம். பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் நம்மளை பார்த்து புத்திரனே புத்திரியே சொல்லத்தக்கதாய் தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு, மாற்றுவாரு. அதற்காக தான் இந்த சிக்ஷை. சகேரியா சிக்ஷை அற்பமா என்ன, அதனால அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன். தன் வாழ்நாளெல்லாம் அந்த ஒரு ஆண்டு காலமாய் சகித்தான் எல்லாத்தையும். தகப்பனை சிக்ஷிக்கிறார். அவர் வார்த்தையை நான் என்ன பண்ணிட்டேன், அவர் வார்த்தையை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? ஒரு ஆசாரியன் இங்க நிக்கிற பலிபீடத்தில் நிற்கிற ஊழியக்காரன் நான் கேட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவரே இது எப்படி ஆகும் ஆண்டவரே நான் கேட்டா அதுக்கு நான் என்னவா இருக்க மாட்டேன், பார்த்துடலாம் இருக்க மாட்டேன். ஆனா
நேற்று வந்த மதியால் சொல்லுறோம், இந்த வார்த்தையின் பிரகாரமே எனக்காக கடவுது. அதனாலதான் சிரிச்ச ஒரு ஆண்டு காலமாய் தேவன் யாரிடத்திலும் பேசக்கூடாதபடிக்கு தன் நேசிக்கிற மனைவி கர்ப்பமா இருக்கிற ஒரு வார்த்தை அந்த பிள்ளைக்கு சொல்ல முடியாதபடிக்கு தன் மனைவி அன்பாய் கூப்பிட முடியாதபடிக்கு தேவன் சிரிச்சுட்டார். தேவன் சிரிச்சு பாருங்க, கண்டிப்பா சொல்லிட்டாங்க. சத்திய வார்த்தை என்ன பண்ணிச்சு, நீங்க மூஞ்சி வச்சுக்கினாலும் சரி, நீங்க எப்படி வச்சுக்கினாலும் சரி, சிரிச்சு என்ன பண்ண, சிரிச்சையா சொல்லி அனுப்புவோம். அப்போ நீ சோர்ந்து போறனா அது உங்களுக்கு எப்படியா இருக்கும், அவங்கிற வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு உருவாக்க இருக்குங்க, அதனாலதான் என்ன உடைக்கிறாரு. எப்பவுமே வரும்போதெல்லாம் தூக்கி தூக்கி வச்சு கொஞ்சம் நாளா என்ன பண்ண மாட்டாரு, என்ன பண்ண மாட்டாரு, கொஞ்சம் வரா. ஆனா உடைக்கப்படும் போது கொஞ்சுவாரு, உடைக்கப்படும் போது என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் அனுப்புவார். உங்களுக்கு அது மனசுக்கு ஆறுதலான வார்த்தை வரும். அப்ப நான் சோர்ந்து போறேன், அவர் சிக்ஷையை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு எந்தெந்த நேரத்துல நீ எப்படியெல்லாம் நினைக்கிறியோ அப்படியே வருவார். அவர் அப்படியே வருவாரு. நீ எந்த நேரத்துல எப்படி சோர்ந்து போயிருக்க அந்த நேரத்துக்கு உனக்கு ஆறுதலாய் கடந்து வருவார். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்க நல்ல பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்க. ருசிச்சு பார்த்தாதான் அவர் கடிது பதில்கள் நம்ம ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், அற்பமா என்ன மாட்டோம், அவர் சிக்ஷிக்கும் போது நம்ம சோர்ந்து என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அப்பு கேட்டா சொல்லுவான், எங்க பாஸ்டர் அங்க இருந்து என்ன விடுவாரா, ஈட்டியா விடுவாரா, ரத்தமா வருமா, என்ன வரும், சிக்ஷிக்கிறார் தேவன் நம்மள. அந்த சிக்ஷையை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அற்பமா என்ன கூடாது. எல்லோரும் கண்களை